அன்போடு கேட்டு அவருடைய அன்பை தட்ட முடியாமல் நானும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய ஈஸ்வரன் அவர்களுக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த வள்ளிக்கும் இவ்விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய அருமை சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சட்டமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் மக்களுக்காக போராடியும் வாதாடியும் இந்த மேற்கு மண்டலத்தில் எல்லோருடைய கவனத்தையும் பெற்றவர் நம்முடைய அன்புக்குரிய ஈஸ்வரன் அவர்கள். அவர் என்ன பேசினாலும் எங்க போய் பேசினாலும் அதில் மேற்கு மண்டலத்தினுடைய மக்களின் நன்மை அடங்கி இருக்கும். நான் கூர்ந்து கவனிப்பதுண்டு. அவருடைய பேச்சில் தான் எதிரொலிக்கும். அதே போல் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அவரே குறிப்பிட்டு சொன்னார், நான் ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு முன்னால் தேர்தல் நிலவரங்கள் எல்லாம் முடிவரக்கூடிய சூழ்நிலை வந்தபோது நான் குளத்தூர் தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற அந்த சான்றிதழ் எடுப்பதற்காக வேளாண் கல்லூரியில் வாக்கு எண்ணப்பட்டு கொண்டிருந்த அந்த கல்லூரிக்கு நான் சென்று அதை பெற்று அதற்கு பிறகு அதை நம்முடைய தலைவர் கலைஞர் அறிஞர் அண்ணா அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அங்கே அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை செலுத்துகிற இடத்தில் அப்பொழுது பத்திரிகை நிருபர்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்டு கேட்டார்கள், ஆட்சிக்கு வர போறீங்க, ஆட்சி பொறுப்பு ஏற்க போறீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் எதையும் சொல்ல விரும்பல, ஒன்னே அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். என்னை நம்பி வாக்களித்திருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்க தவறுகளுக்கும் சேர்த்து இந்த ஆட்சி நடைபெறும். அதையும் தாண்டி சொல்றேன், வாக்களிச்சவங்க மகிழ்ச்சி அடையணும், வாக்களிக்க தவறியவங்க இப்படிப்பட்டவருக்கு வாக்களிக்காம தவறிவிட்டோமே என்று வருத்தப்படணும். ஆக அந்த நிலையில் நிச்சயமாக எங்கள் ஆட்சி இருக்கும் என்று நான் உறுதி சொன்னேன். ஆகவே அப்படித்தான் இந்த மேற்கு மண்டலத்திற்கும் ஏராளமான திட்டங்களை நம்முடைய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு என்பதை நம்முடைய ஈஸ்வரன் அவர்கள் நேரமில்லா காரணத்தால் ஒன்றை மாத்திரம் அவர் தெளிவோடு குறிப்பிட்டு சொன்னார். ஆக உங்களுடைய நன்மதிப்பையும் பெற்றிருக்கிறோம். அதனால தான் தொடர்ந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு அமோகமான வெற்றி, முழுமையான வெற்றி நாம் பெற்றோம். ஆக அந்த 40க்கு 40 என்ற வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், முழு வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய ஆட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய அது நற்சான்றிதழ். அதேபோல் வருகிற 2026ஆம் ஆண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம், நம்முடைய அணிதான் வெற்றி பெறப் போகிறது. நிச்சயம் அது தொடரும். ஆனால் ஒன்றிய அரசு, இன்றைக்கு மோடி தலைமையில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு நம்மை மாதிரி இல்லாமல், நம்முடைய ஆட்சி போல் இல்லாமல் வாக்களிக்காத தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கு. அவங்களுடைய வஞ்சனையும் கடந்து தமிழ்நாடு வளர்ச்சியில் இன்றைக்கு நாம் முதலிடத்தில் இருக்கிறோம். எல்லா துறைகளிலுமே தமிழ்நாட்டுக்கு முறையான நிதிகளை வழங்கி தமிழ்நாட்டுக்குரிய திட்டங்களை செய்து தரக்கூடிய ஒன்றிய அரசு இருந்தால் இன்றைக்கு இந்திய அளவில் இல்லை, உலக அளவிலே நாம் தான் இன்றைக்கு முதலிடத்தில் இருப்போம். அந்த அளவுக்கு நாம் இன்னும் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும். இன்று காலையிலே கூட தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் பாதிக்கப்படாது என்ற உறுதியை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வழங்கணும்னு நான் கோரிக்கை வச்சேன். ஆக அந்த கோரிக்கையை
தெளிவாக நான் குறிப்பிட்டு சொன்னேன். பிரதமர் அவர்கள் இன்னொரு அரை மணி நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு வருகிறார், ராமேஸ்வரத்துக்கு வருகிறார், பாலத்தை திறந்து வைக்கப் போகிறார். அதுவும் எங்கிருந்து வருகிறார் என்று கேட்டால் இலங்கையிலிருந்து வருகிறார். இலங்கையில் மீனவர்கள் படக்கூடிய, நம்முடைய மீனவர்கள் துன்பத்திற்கு ஆளாகக்கூடிய அந்த துயரத்திற்கெல்லாம் ஒரு விடிவு கிடைக்கும். அதையெல்லாம் பேசிவிட்டு வந்து செய்தியை சொல்லுவார். தொகுதி மறுசீரமைப்பு பற்றி நாம் அழுத்தமாக சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கிறோம். அனைத்து கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லாம் அழைத்து விவாதித்திருக்கிறோம். அதற்கு பிறகு தென் மாநிலங்கள் மட்டுமல்ல, வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில மாநில தலைவர்களும், 7 மாநில தலைவர்கள், 3 முதலமைச்சர்கள், பல்வேறு துணை முதலமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய இன்னொரு கூட்டத்தையும் கூட்டி கடந்த 22ஆம் தேதி அன்று அந்த கூட்டத்தை கூட்டி அதிலே தீர்மானம் போட்டு பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறோம். இன்னும் இதுவரை ஒப்புதல் வரவில்லை. ஆக இதற்கிடையிலே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரீங்க. ஆக வரக்கூடிய நீங்கள் அதிலாவது அதை தெளிவுபடுத்த வேண்டும், அதை விளக்கமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கை வச்சேன். ஆனால் மக்களோட முக்கியமான பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லாமல் தவிர்க்கிறவங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? வேறு வழி இல்லை. ஆக அப்படி தமிழ்நாட்டை தவிர்க்கக்கூடிய மக்களுக்கு மீண்டும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடமே இல்லை என்ற பதிலைத்தான் வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கொங்கு கலைக்குழு சார்பில் நடந்திருக்கக்கூடிய இந்த வள்ளிக்கும்மி கலை விழா கலை வளர்ச்சிக்கும் அதன் மூலமாக தமிழ் பண்பாட்டுக்கும் தமிழ் பண்பாட்டுடைய வளர்ச்சிக்கும் தமிழர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இது விளங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, எந்த ஒரு கலையும் சமூக முன்னேற்றத்திற்கும் நல்லிணக்கத்திற்கும் துணையாக அமையணும் என்று உங்களையெல்லாம் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு, அதுவும் இவ்வளவு ஆயிரக்கணக்கான பெண்கள் திரண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் விரைவாக பேசிவிட்டு செல்வது என்பது எனக்கு மனசே கேட்கல. ஏனென்றால் நான் விமானத்தை பிடித்து இரவோடு சென்னைக்கு சென்று நாளைக்கு சட்டமன்றம் இருக்கிறது. எனக்கு மட்டுமல்ல, ஈஸ்வரனுக்கு இருக்கிறது. ஆக அந்த கடமையும் நாங்கள் ஆற்றிட வேண்டும். எனவே நீண்ட நேரம் உங்களிடத்தில் என்று உரையாற்ற வாய்ப்பில்லை என்ற அந்த காரணத்தால் இந்த அளவில் நான் என்னுடைய உரையை நிறைவு செய்வதற்கு முன்பு உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.